இந்த பதிவில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான மலை மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவத்தலமான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கு சிவன் மற்றும் சக்தி ஒரே திருமேனியில் பாதியாக காட்சியளிக்கும் அபூர்வமான அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவில் காட்சி கொடுக்கின்றனர். இந்த மலை செங்குத்தான சிவப்பு பாறையால் ஆனதால் இது திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் சுமார் 6 அடி உயரத்தில் முன்பு சொன்னது போல அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். சுமார் 1900 அடி உயரமான மலையில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. 1200 படிக்கட்டுகளை கடந்தும் இந்த கோவிலை அடையலாம், அல்லது கார் பேருந்து மூலமாகவும் இந்த கோவிலை அடையலாம். இங்குள்ள அம்மையப்பனுக்கு, அதாவது அம்மனுக்கு பாதியாய் சேலையும் சிவனுக்கு பாதியாய் வேஷ்டியும் அணிவித்து அலங்காரம் செய்யப்படுகிறது. இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமையும் தம்பதியர் நல்வாழ்வும் மேம்படும் என்பது நம்பிக்கை. அதாவது கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இத்தல இறைவனை வேண்டிக் கொண்டால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் உள்ள சண்டைகளும் மனஸ்தாபங்களும் நீங்கி கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் ஒற்றுமையும் பெருகும். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்காக இங்கு கேதார கௌரி விரதம் மேற்கொள்கின்றனர். சிவன் மற்றும் பார்வதி ஆகிய இருவரையும் ஒரே உருவத்தில் வணங்குவதால் இரு தெய்வங்களின் அருளும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். பௌர்ணமி நாட்களில் இம்மலையை சுற்றி வருவதால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு தாம் செய்த பாவங்களை போக்கி மன அமைதியை பெறவும் உதவுகிறது. இங்கு அர்த்தநாரீஸ்வரரை தவிர செங்கோட்டு வேலவர் என்ற முருகர் சன்னதியும் ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் உள்ளன. இக்கோவிலின் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் போலவே இங்குள்ள முருகர் பெருமானும் ஒளிப்படாத சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் தனது வலது கையில் கல்லாலான வேலையும் இடது கையில் சேவலையும் பிடித்து தனித்துவமான அபூர்வமான தோற்றத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பொதுவாக முருகன் செவ்வேல் என்று அழைக்கப்பட்டாலும் இங்குள்ள திருவுருவம் வெள்ளை பாஷாணத்தால் ஆனது போன்ற தோற்றத்தில் காணப்படும். அருணகிரிநாதர் தனது கந்தர் அனுபூதியில் நாகசல வேலவா என்று இத்தல முருகனை பாடியுள்ளார். திருச்செங்கோடு மலை நாகத்தின் வடிவில் இருப்பதால் அருணகிரிநாதர் இவ்வாறு பாடியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு மலையேறும் பாதையில் 234வது படிக்கட்டுக்கு அருகில் நாகர்பள்ளம் என்ற இடத்தில் பாறையிலேயே செதுக்கப்பட்ட 60 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்டமான 5 தலை நாகர் சிலை உள்ளது. புராணப்படி வாயு தேவனும் ஆதிசேஷனும் தங்கள் பலத்தை நிரூபிக்க போரிட்ட போது மேருமலையின் ஒரு பகுதி ஆதிசேஷனின் இரத்தத்துடன் இங்கு விழுந்ததால் இந்த மலையும் மற்றும் இந்த நாகர் சிலையும் சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த நாகருக்கு பால் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். இது அல்லாமல் மலைக்கோவிலின் உள்ளே நாகேஸ்வரர் என்ற பெயரில் தனி சன்னதியும் உள்ளது. சிவன் கோவில்களில் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி இருப்பது மிகவும் அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. மலைப்பாதையில் படிக்கட்டுகளின் இரு புறமும் ஆங்காங்கே ஏராளமான சிறிய மற்றும் பெரிய நாகர் சிலைகளை நாம் காணலாம். இங்குள்ள நாகரை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் மற்றும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. மலைப்பாதையிலும் கோவிலின் உள்ளேயும் கூட குரங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்திருத்தலம் ஈரோட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் நாமக்கலில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே பகலில் நடை சாத்தப்பட்டிருக்கும்.
மலைக்கோவில் என்பதால் இரவு 7 மணிக்கு முழுமையாக நடை சாத்தப்படும். இந்த கோவிலின் சிற்பங்களும் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது வழிபட்டு வளமான நிம்மதியான வாழ்வை பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்பான கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.